Hello students, good morning. And this is about Kids Knowledge Empowerment Program. What is Kids Knowledge Empowerment Program? அப்படின்னா கிட்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து எம்பவர் பண்ண போகிறாங்க. அதாவது பேசிக்காக அவங்க படிக்கிற விஷயத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கற்றுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற டெக்னாலஜி அண்ட் ஃப்யூச்சர் ஸ்கில்ஸ்னால் அப்படின்னா என்ன, அதை பற்றி பேசிக் கான்செப்டை தெரிஞ்சுக்க போகிற இந்த ஒரு வீடியோ தான் இது. ஸோ இது ஸ்பெஷலி யாருக்கு யூஸ் ஆகும்னா த கிரேட் ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 6th to 9th. ஸ்டூடெண்ட்ஸ் 6th to 9th இருக்காங்கன்னா அவங்களுக்கு திஸ் இஸ் த அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆஸ் அ பேரண்ட்ஸ் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு see this video, not only the kids, so that அவங்களுடைய ஸ்டடீஸ் as well as அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணி ₹1 கூட பே பண்ணாமல் நம்மளுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கிற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சிமுலேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. இட்ஸ் இஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ். ஸோ ஃப்யூச்சர் ஸ்கில்ஸ்னால் என்ன இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த விஷுவலைஸில் நீங்கள் பார்க்குறீங்க அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், ரொபாட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ஆப் டெவலப்மெண்ட், இது எல்லாமே தான் ஃப்யூச்சர் ஸ்கில்ஸ். இந்த ஃப்யூச்சர் ஸ்கில்ஸில் அட்லீஸ்ட் கிரேட் 6th to 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி புக்ஸ் மட்டுமே அவங்களுடைய ஸ்டடீஸை மட்டுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்யூச்சர் வெளியில் அவுட் சைட் ஆஃப் த வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு தெரியலனா, ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணலை அப்படின்னா அவங்க காலேஜ் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகும்போது அவங்க லேகிங்காக இருப்பாங்க. டெக்னாலஜிஸ் வைஸ் அவங்களுக்கு அந்த ஐடியா இருக்காது. அந்த டைமில் போய் லேர்ன் பண்ணுறது இட்ஸ் டிஃபிகல்ட். வி டோ நாட் ஹேவ் டைம். ஸோ அதை தவிர்த்து இந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் அவங்களால ப்ரோக்ராமிங்லாம் செஞ்சு பார்க்க முடியும். ஸோ இப்போ கிட்ஸ் லெவலுக்கு ப்ரோக்ராமிங் இல்லாமல் இந்த கான்செப்ட்னா என்னன்னு ஒரு பேசிக் அவங்களுக்கு ஐடியா தெரியும். அதுவும் இந்த பேசிக்கான ஐடியாஸ் எல்லாமே அப்ராடில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இது இட் இஸ் வேர்ல்டு வைட் அவைலபிளாக இருக்கிற ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்னென்ன ரிவீல் பண்ணும்போது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ டைமில் மேபி ஆனுவல் லீவில், கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், எனி லீவில் இல்லை வீக்கெண்டில் டைம் இருக்கும்போது அவங்க படிக்கிற புக்கில் படிக்கிற கான்செப்ட்ஸ் அவங்க ஃப்ரீயாக என்ன பண்ணலாம் இந்த டூல் யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் இந்த அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோட பேசிக்குமே அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸும் அவங்களால செஞ்சு பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆஸ் அ பேரண்ட்ஸ் யுவர் கிட்ஸ் வில் கெட் டெஃபினெட்லி ஒரு குட் ஐடியா ஆன் வாட் ஆல் தீஸ். அதுக்கு முன்னாடி என்னோட இன்ட்ரடக்ஷன். மை நேம் இஸ் பாக்கியலக்ஷ்மி. ஐ ஆம் ஒர்க்கிங் அஸ் அ சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன் ஒன் ஆஃப் த reputed IT company, Chennai, and my work experience is 14 years, and also I am a certified STEM educator. What is STEM? What is STEM education அப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா கான்செப்ட்ஸையுமே அவங்க இன்டகிரேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறது தான் ஸ்டெம் அப்படின்றாங்க. சயின்ஸ்னால் சயின்ஸ் மட்டுமே இல்லை, சயின்ஸ் படிக்கும்போது அது மேத்தோட இன்டகிரேட் பண்ணுறது எப்படி, டெக்னாலஜியோட இன்டகிரேட் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றது தான் ஸ்டெம் எஜுகேஷன் சொல்லுவாங்க. சென்னையில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஸ்டெம் எஜுகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது இன்னும் அடிஷ்னலாக இது ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டெம் டீச்சர்ஸுமே ஐ ரிக்வெஸ்ட் யூ டு லேர்ன் தி ஸ்டெம். And this is about my certification which I completed my STEM education. And also I went to a couple of colleges like SRM Institute of Science and Technology and Adi Parashatti College of Engineering, Ranipet. In the two colleges I went and I gave the guest lecture on the topic automation using robotic framework on Selenium platform. So இந்த ரெண்டு டாப்பிக்கில் நான் கெஸ்ட் லெக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரியலி பெனிஃபிட்டட் ஆன் த ஸ்டேஜ். தே கம் அண்ட் டிட் த கோடிங். ஸோ இப்போ வந்து கிரேட் 6 and 9th 6th to 9th வந்து நம்ம கோடிங்லாம் பற்றி தெரிஞ்சிக்க வேணாம், அவ்வளோ ப்ரெஷர்லாம் வேண்டாம். கான்செப்ட்ஸ்லாம் எப்படி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதுவே மோர் தென் எனஃப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இந்த காட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன் சப்ஜெக்ட் நாலேஜை எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ராக்டிக்கல் வேலை எல்லாம் ஒரு கான்செப்டும் டஃப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, சில கான்செப்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துக்கலாம். அவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத், பயாலஜி எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நம்ம பசங்களுக்கு பண்ண வைக்கணும், அதுவும் வந்து நமக்கு பே பண்ண டைம் இல்லை, நமக்கு பே பண்ண மணி இல்லை, அது ஃப்ரீயாக ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருந்தால் அவங்க இந்த எல்லா இந்த நியூ டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் உங்களுக்கு எல்லா போர்ட்டல் லிங்க்ஸுமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ எதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங்னா என்ன, அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, அவங்களால அந்த கான்செப்டை தெரிஞ்சால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் அவங்களால கோடிங் பண்ண முடியும். அந்த கான்செப்டை வந்து அவங்க கற்றுப்பாங்க. நாட் ஒன்லி கற்றுக்கிறது, அதை அவங்க ப்ராஜெக்டையும் செஞ்சு பார்க்க போகிறாங்க. ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் அவங்களால செஞ்சு
பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஆப் கிரியேஷன், மொபைலில் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஆப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கால்குலேட்டர் ஆப் இருக்கும், அலாரம் ஆப் இருக்கும். அந்த மாதிரி ஆப்பை அவங்களாலே வந்து கிரியேட் பண்ணலாம். ப்ரோக்ராமிங்கே இல்லாமல் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி அவங்களால கிரியேட் பண்ண முடியும். வித்தின் 10 மினிட்ஸில் பண்ண முடியும். நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வெல் அஸ் அவங்க பண்ணியிருக்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ராக்கெட் சயின்ஸ்னால் என்ன, ஏரோஸ்பேஸ்னால் என்ன, அது வந்து அப்படின்னா என்ன, ராக்கெட் சயின்ஸ்னால் என்ன, அது ராக்கெட் எப்படி போகும், அதுக்கு என்னென்ன தேவைப்படும், அது எல்லாமே ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் இருக்குது. அவங்க பசங்க உட்காந்து கற்றுப்பாங்க அப்படின்னா இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ அந்த நான் சொல்ல போகிற பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி ஒன் பிளாட்ஃபார்ம், 10+ ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்மை இன்றைக்கி நான் ஷோ பண்ணுறேன். அதில் அவங்க எப்படி ஃபிசிக்ஸ் கான்செப்ட், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் லேர்ன் பண்ணிக்க போகிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் வந்து 1.8 பில்லியன் சிமுலேஷன் டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். அந்த டாபிக்ஸ் அவங்க சூஸ் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன சப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத், பயாலஜி அவங்க செஞ்சு பார்ப்பாங்க. அதில் ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் நான் இங்கே விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, குவாண்டம், காயின் டாஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் கான்செப்ட். இது மாதிரி 1.8 பில்லியன் டாபிக் ஃபிசிக்ஸ் கான்செப்ட். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபிசிக்ஸ் கான்செப்ட் இருக்குது, மேத்து, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இது இங்கிலீஷில் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்ம லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணி நம்ம எந்த லாங்குவேஜ் வேணாலும் 100+ லாங்குவேஜஸ் இருக்குது, அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக தமிழ் சூஸ் பண்ணிக்கும் போது எல்லா டாப்பிக்குமே தமிழுக்கு கவர் ஆகிடும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்களோ கூட அவங்களால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து செஞ்சு பார்க்க முடியும். ஸோ நான் ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறேன் இப்போ நமக்கு இருக்கிற டைம்லைன். பிகாஸ் இட் இஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோன்றதுனால நான் ஸ்மால் டாபிக் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் வந்து ஒரு வீடியோ செஞ்சு காட்டுறேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு பிஹெச் ஸ்கேலுன்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க, டெக்ஸ்ட் புக்கில் அவங்க படிக்க போகிற தியரி. பிஹெச் ஸ்கேல்னா என்ன, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இது ஒரு ஸ்கேலில் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 14 தான் அந்த மெஷர்மெண்ட் இருக்கும். அதில் வந்து 0 to 14ல் 7 இருக்கும். அதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுருப்பாங்க 7. அதில் வந்து 7 வந்து ஒரு நியூட்ரல் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 7 வந்து 0 to 7 ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா அது ஆசிட் சொல்லியிருப்பாங்க, 7னா நியூட்ரல் சொல்லியிருப்பாங்க, 7 to 14னா வந்து பேசிக் ரேஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 0 to 7 அப்படின்னா அப்படி அந்த ஸ்கேலில் வந்து 0 to 7 வரைக்கும் வரணும்னா என்னென்ன லிக்விட் வந்து பிஹெச் லெவல் 0 to 7ல் இருக்கும் அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. பேட்டரி ஆசிட், லெமன் ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7ன்னு அந்த பிஹெச் ஸ்கேல் காட்டணும்னா என்ன லிக்விட் வந்து 7ல் இருக்குன்னா பியூர் வாட்டர் தான் 7ன்னு வந்து காட்டும். மற்ற எந்த லிக்விடுமே வந்து நியூட்ரல் வேல்யூ 7 கிடையாது. வாட்டரோட பிஹெச் லெவல் 7 படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 7 to 14 பேசிக் இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் படிச்சிருப்பாங்க இல்லையா. பேக்கிங் சோடா, லிக்விட், ரெயின் வாட்டர் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணுவாங்க, பை ஹெட் பண்ணுவாங்க, எக்ஸாமில் எழுதுவாங்க, 5 மார்க்ஸ் வாங்கிடுவாங்க. ஸோ பட் ஃப்யூச்சரில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகும்போது அது எப்படி இருக்கும், அது எக்ஸாம்பிள்ஸ் எதாவது கேட்டாங்க கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து ஃபர்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ த லைஃப் லாங் டில் தேர் லைஃப் அவங்க வந்து அது மெமரைஸ் மைண்டில் வச்சுப்பாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெளியில் போய்ட்டு ஒரு பிஹெச்கேல வாங்கணும், பேக்கிங் சோடா வாங்கணும், ஆரஞ்ச் ஜூஸ் வாங்கணும், இந்த எக்ஸாம்பிள் ஒன்றையும் வாங்கி சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு திங்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வெளியில் போயிட்டு வாங்க முடியாது. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டூல் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, 1 செகண்ட், ஐ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பிஹெச் ஸ்கேல். இது நம்ம கிளிக் பண்ணுவோம். ஓகே, உங்கள் ஸ்க்ரீனில் வியூ ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பிஹெச் ஸ்கேல் வந்து இதுதான் 0 to 14 வரைக்கும் இருக்கும், ரெஃபரன்ஸ் இருக்கும். 7 வந்து இது பார்த்திங்கன்னா நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஹெச் மீட்டர் இருக்குது, இந்த இடத்துல கண்டெய்னர்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போது வந்து இங்கே மேலே வந்து ட்ராப் டவுனில் நிறைய நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். பேட்டரி ஆசிட், சிக்கன் சூப், ஆரஞ்ச் ஜூஸ், சோடா, வாமிட் அண்ட் வாட்டர் ட்ரெயினரில் இருக்கும். இப்போ நான் வாட்டரை சூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து ஒரு பம்ப் இருக்கும். இந்த பம்பு கூட ஃபில் பண்ணணும், வாட்டர் ஃபில் பண்ணும். தேவையில்லைன்னா இந்த ட்ரெயின் அவுட் பண்ணுற பம்பும் இருக்கும். ஸோ வாட்டர் நம்ம இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பிஹெச் ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்து நம்ம வாட்டரில் வைக்கும்போது லெஃப்ட் சைடில் பாருங்கள் பிஹெச் வந்து 7ன்னு இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா இருக்காது. இந்த ஸ்கேல் வைக்கும்போது பியூர் டிஸ்டில்டு வாட்டருக்கு வந்து பிஹெச் 7 நம்ம வந்து தியரியில் படிச்சிருப்போம், நம்ம இங்கே செஞ்சு பார்க்குறாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பிஹெச் ஆசிடாக இருக்கும்போது 0 to 7க்குள்ளே இருக்கிற மாதிரி ரேஞ்சில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆசிட், நான் என்ன ஆசிட் சூஸ் பண்ணுறேன்னா ஆரஞ்சு ஜூஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆசிட் ரேஞ்ச். இது நான் இங்கே ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் ஃபில் ஆகும். இது வந்து ஒரு ஆசிடோட எக்ஸாம்பிள் ஓகேங்களா.
ஸோ இதோட ரேஞ்ச் வந்து 0 to 7 தான் இருக்கும். இப்போ நான் பிஹெச்கேல உள்ளே கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, பிஹெச் ஸ்கேல் ஆசிட் 3.5. ஸோ ஆரஞ்சோட ஆசிட் வந்து 3.5, பிஹெச் ஸ்கேல் வந்து 3.5ன்னு அவங்களால வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணால் பேசிக் ஒரு எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணுறேன். ட்ரெயின் கிளீனர் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணும்போது பிஹெச் ஸ்கேல் பாருங்கள், ட்ரெயின் கிளீனரை ஃபில் பண்ணும்போதே 13க்கு வந்து மூவ் ஆயிருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் 13. ஸோ ஒரு ட்ரெயின் கிளீனரோட பிஹெச் லெவல் வந்து 13. ஸோ இதை வந்து அவங்க செஞ்சு பார்த்து லைஃப் லாங் அதை வந்து அவங்க மறக்காமல் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லாவில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா, சாரி, ஸோ வோல்டேஜ் இருக்கும், இதுக்கு கரண்ட் இருக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து டேரக்டாக ப்ரொபோஷனலாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸும் வோல்டேஜும் ஐ மீன் கரண்ட்டும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் படிச்சிருப்போம். எனக்கு ஃபிசிக்ஸ் அவ்வளோவா ஐடியா இல்லை, பட் வந்து ஸ்டூடெண்ட் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கரண்ட் போகிற பாத்தில் வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதே அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை கொண்டு வச்சிங்கன்னா கரண்ட் வந்து குறைஞ்சிரும். அது தடுப்பு கொண்டு வந்து வைக்கும்போது கரண்ட் குறைஞ்சிரும். ஸோ வோல்டேஜ் அதிகமாக அதிகமாக கரண்ட் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ வோல்டேஜும் கரண்ட்டும் டேரக்ட் ப்ரொபோஷனல். அந்த இடத்துல ஆர்னா ரெசிஸ்டன்ஸை கொண்டு வைக்கும்போது கரண்ட்டோட ஃப்ளோ வந்து தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஒரு கான்செப்டை வந்து எப்படி நீங்கள் செஞ்சு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதில் ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் மட்டும் நான் இப்போ ரிவீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை பற்றி 10+ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கற்றுக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்றது விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். பட் இதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இருக்குது, வீணா வந்து வோல்டேஜ், ஐனா கரண்ட், ஆர்னா ரெசிஸ்டன்ஸ்னு வந்து ஃபார்முலா தான் படிச்சிருப்பீங்க. ஈக்குவல் டு IR, அப்புறம் I = V/R சம்திங் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து சம் மீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மீட்டரை வந்து என்னென்னா கரண்ட்டையும் வோல்டேஜையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரைட் சைடில் இருக்க வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது பாருங்கள் உங்களை கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணும்போது கரண்ட்டும் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போது வோல்டேஜும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது, கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. செஞ்சு பார்த்துப்பாங்க. இந்த மீட்டரில் இப்போ ஸ்டூடெண்ட் கிட்ட டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இதை நோட் பண்ண சொல்லலாம். ஸோ வோல்டேஜ் நோட் பண்ணுங்கள். இப்போ 3.0 வோல்ட் வந்து இருக்குது. அப்போ கரண்ட் எவ்வளோ இருக்கும் அப்போ நோட் பண்ணிக்க சொல்லலாம். இதை நோட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களால ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ரெசிஸ்டன்ட்டை வந்து வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ரெசிஸ்டன்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். தடுப்பை இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்ட் ஃப்ளோ என்ன ஆகும், குறையும். ஸோ ரெசிஸ்டன்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் கரண்ட் 3.2, 3.1, 3.0ன்னு குறையுது. ஸோ ரெசிஸ்டன்ஸை நான் கம்மி பண்ணும்போது கரண்ட்டை பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. 4, 5, 6 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை அவங்க செஞ்சு பார்த்துப்பாங்க. இது ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட். இது ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து பிக் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்களால செஞ்சு பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிற பிளாட்ஃபார்மில் அவங்களால செஞ்சு பார்த்துக்க முடியும். ஓகே. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ எலக்ட்ரானிக்ஸும் அவங்களால ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் விஷயத்தை கற்றுக்க முடியும். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு எல்இடி பல்ப் ப்ளோ பண்ண வைக்கணும்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஸ்கூலில் ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து எங்கே போவாங்க அப்படின்னா கடைக்கு போயிட்டு ப்ராக்டிக்கல் திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, எக்யூப்மெண்ட் வாங்குவாங்க, எல்இடி லைட் வாங்குவாங்க, போர்டு வாங்குவாங்க, பேட்ரிஸ்லாம் வாங்குவாங்க, ஒயர்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்மால் எல்இடி லைட்டை ப்ளோ பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் வந்து அமௌண்ட்டை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீயாக ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இந்த விர்ச்சுவலாக இருக்கிற லேபை யூஸ் பண்ணி அவங்களால ஒரு எல்இடி பல்பை ப்ளோ பண்ண வைக்க முடியும், அது க்ளோ ஆக வைக்க முடியும். அதுக்கு அவங்க 0 அமௌண்ட் கூட அவங்க பே பண்ண வேண்டாம். இங்கே இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி அவங்க ப்ராக்டிக்கலாக அவங்க செஞ்சு பார்க்க போகிறாங்க. நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்திருக்கேன், அந்த பிளாட்ஃபார்மோட ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு பேட்ரி சூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு எல்இடி பல்ப் சூஸ் பண்ணியிருக்கேன், ரெசிஸ்டர் சூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு போர்டு சூஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த ஒயர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே நான் கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எல்இடி பல்பை வந்து ப்ளோ பண்ண வச்சுருப்போம். ஸோ இதை நீங்கள் வந்து வெளியில் நீங்கள் ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்து எக்யூப்மெண்ட்டாக வாங்கிட்டு வந்து பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் ஆகும். பட் குழந்தைங்களுக்கு இந்த டிஜிட்டல் வேல அவங்களுக்கு இப்படி ஒரு எல்இடி பல்பை க்ளோ பண்ண வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பேட்ரி வேணும், ஒயர்ஸ் வேணும். ஒயரை எந்த பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும், எந்த நிப்பில் கனெக்ட் பண்ணுன்ற விஷயத்த அவங்களால ஈஸியாக ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து ட்ரையல் அண்ட் எரர் தான், நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணி பார்த்து அவங்களே ஓனாக இந்த எலக்ட்ரானிக்ஸை வந்து அவங்களால
லேர்ன் பண்ணிக்க முடியும். ஈவன் காலேஜ் போனாலுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஒரு எல்இடி லைட், ஒரு நார்மல் பல்பை வந்து க்ளோ பண்ண வைக்கிறதுக்கு அவங்களால அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லாம் குறைச்சி ஸ்கூல் டேஸ்லேயே அவங்களுக்கு வந்து எல்லா கான்செப்டையும் இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட்டில் அவங்க ஃப்ரீ டைமில் ஃப்ரீயாக இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஒர்க் ஸ்பேஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூல்ஸ்லாம் இருக்கும். எல்இடி லைட் இருக்கும், கண்டக்டர், கெப்பாசிட்டர், 9 வோல்ட் பேட்ரி, அப்புறம் 15 வோல்ட் பேட்ரி எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட்ஸாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன டூல்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து 1 டூல் மட்டும் இல்லை, 2-3 டூல்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸை வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாக. அது எப்படி வந்து அவங்க க்ரியேட் பண்ணணும், எப்படி அது இதுக்குள்ளே நேவிகேட் ஆகி போகணுன்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, சப்ஜெக்ட் விஷயத்தை இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம். நம்ம ஸ்லைட் 8ல் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, சப்ஜெக்ட் நாலேஜை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து ஒரு விஷயத்தையும் கற்றுக்க போகிறாங்க. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு 108 பில்லியன் வீடியோஸ் வந்து இருக்குது, நாட் வீடியோஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது கான்செப்ட்ஸை கற்றுக்கிறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மொபைல் ஆப், ராக்கெட் சயின்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏஐனா என்ன? இப்போ இருக்க பசங்களுக்கு இது வந்து ஏஐ கிரியேட் பண்ண வீடியோ, இது ஏஐ கிரியேட் பண்ண இமேஜ் அப்படின்னு தான் சொல்ல தெரியுமே தவிர, அது எப்படி வந்து போய் கிரியேட் ஆகுது, ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுது, அவங்களாலேயே ஒரு ப்ராஜெக்டை வந்து செஞ்சு பார்க்க முடியும். ப்ராஜெக்ட்லாம் என்னென்னா, இமேஜ் ரெகக்னிஷன், வாய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெகக்னிஷன் ஃபோட்டோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, அந்த ப்ராஜெக்ட் அவங்களால பண்ணிக்க முடியும். ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, ஒருத்தரோட ஃபேஸை பார்த்தா மட்டும்தான் அந்த மொபைல் வந்து அன்லாக் ஆகும். வேற ஒருத்தரோட ஃபேஸோ வேற ஒருத்தரோட ஃபிங்கரோ வைக்கும்போது அது வந்து அன்லாக் ஆகாது. அப்போ அந்த ப்ராஜெக்ட்லாம் அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க, கோடிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம கிரேட் பசங்களுக்கு 6th to 9th கோடிங் நாலேஜ்லாம் வேண்டாம், பேசிக் ஃபவுண்டேஷன் தெரிஞ்சால் போதும். அந்த ஃபவுண்டேஷன் வச்சு அவங்களுக்கு வந்து ஜீரோ கோடிங் இல்லாமலே அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸை பண்ணுவாங்க. ஃபேஸ் ரெகக்னிஷன் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி வாய்ஸ் ரெகக்னிஷன் ப்ராஜெக்ட், இமேஜ் ரெகக்னிஷன் ப்ராஜெக்ட். ஒரு இமேஜை வந்து இது என்ன இமேஜ், இது ஃப்ரூட்ஸா இல்லை வெஜிடபிளா, அது வந்து உங்களுக்கு அந்த ஏஐ வந்து உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கான ப்ராஜெக்ட் இவங்களே பண்ணுவாங்க. இவங்க கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட் ஒரு ஃப்ரூட்டு காட்டும்போது இது ஃப்ரூட்டுன்னு சொல்லும், ஒரு வெஜிடபிள் காட்டும்போது இது வெஜிடபிள்னு சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கிளாஸஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அது எல்லாமே ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். கிரேட் 6th ஸ்டூடெண்ட்டாலேயே அவங்களால ஒரு ப்ராஜெக்ட், ஈவன் 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாலேயே அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ண வைக்க முடியும். ஏன்னா கோடிங் கிடையாது, அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். அதில் எப்படி பண்ணணும்னு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களால 100 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களால ஓனாக திங்க் பண்ணி, க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி, இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம், ஏன் நம்ம ஃப்ரூட்ஸை பண்ணக்கூடாது, ஏன் நம்ம வந்து வெஹிக்கல்ஸை வச்சு பண்ணலாம், வேற ஒரு திங்ஸ் வச்சு பண்ணலாம், ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்களால என்ன பண்ண முடியும்னா, ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் அந்த ஃப்ரீ பிளாட்ஃபார்மில். ஸோ இதெல்லாம் வந்து வாய்ஸ் ரெகக்னிஷன், ஃபேஸ் ரெகக்னிஷன், ஈவன் போஸ்டர் ரெகக்னிஷன் ப்ராஜெக்ட்ஸும் அவங்களால இதை பண்ண முடியும். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த போர்ட்டலில் பண்ணலாம். பட் 100+ கான்செப்டில் வந்து அவங்களால ஃப்ரீ டைமில், லீவ் டைமில் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா, காலேஜ் டைமில் அவங்க ஸ்ட்ரகிளே ஆக மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்டடீஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்கில்ஸை வந்து இப்போ எம்பவர் பண்ண போகிறாங்க இந்த செஷன் மூலமாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தாச்சு ஏஎம்எல். நெக்ஸ்ட்டு மொபைல் ஆப் கிரியேஷன். ஸோ நம்ம மொபைல் ஆப்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, சின்ன சின்ன ஆப் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி நான் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண ஆப்பை தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்கேன். கேம் ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து கேம் ஆப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர். ஸோ இங்கிலீஷ் டு ஸ்பானிஷ், இங்கிலீஷ் டு தமிழ், இந்த மாதிரி 100 லாங்குவேஜஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான 3-line பிளாக்ஸ் தான் க்ரியேட் பண்ணாங்க. 3-line பிளாக்ஸ்லேயே ஒரு ஆப்பு க்ரியேட் ஆகிடுச்சு. அவங்களால 100+ லாங்குவேஜஸில் அவங்க கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்பீக்கிங் கேல்குலேட்டர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த கேம் ஆப். ஸோ இதெல்லாமே 5 to 10 minutes உங்களுக்கு குழந்தைங்களால ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்பில் அவங்களால என்ன பண்ண முடியும், ப்ளே பண்ணி அவங்களால ப்ராஜெக்ட்ஸையும் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம், இதுவும் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், மொபைலில் ஆப் க்ரியேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம், ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ் தான். இதையெல்லாம் எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படின்றதும் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லிவிடுவேன். நெக்ஸ்ட் ஏரோ மாடலிங்ஸ், ராக்கெட் சயின்ஸ். ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் தேவை, அதெல்லாமே அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கும். என்ன விஷயம் தேவைப்படும், அந்த ராக்கெட் லான்ச் பண்ண மாஸ் தேவைப்படும், பேர்ன்
பேர்ன் டைம் தேவைப்படும், த்ரஸ்ட்னா ஃபோர்ஸ் தேவைப்படும், எந்த லெவலுக்கு வைக்கணும், இதெல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த லான்ச் பட்டன் கொடுக்கும்போது அந்த ராக்கெட் வந்து லான்ச் ஆகும். இதுவுமே ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். இந்த ராக்கெட் லான்ச் பண்ணும்போது ராக்கெட் இப்போ வந்து மேலே வந்து ஃப்ளை ஆகும். அது இப்போ நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து வச்சுருக்கேன். பட் இதை ப்ராக்டிக்கலாக செய்யும்போது, இதை அனிமேட் பண்ணும்போது இது கண்டிப்பாக இந்த ராக்கெட் லான்ச் ஆகும் இந்த லெவலுக்கு வைக்கும்போது. ஸோ இவங்களும் இது என்ன பண்ணுவாங்க, ட்ரையல் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்கும்போது ஒரு ராக்கெட் ஃப்ளை பண்ணுறதுக்கு இந்த விஷயம்லாம் தேவைன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ 3 விஷயம் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுலேயும் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது என்ன போர்ட்டலில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அவங்க ஃப்ரீ டைமில் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மொபைல் ஆப் கிரியேஷன், டூல்ஸ், இப்போது படிச்சோமே ப்ராக்டிக்கல் டூல்ஸ், இந்த டூல்ஸுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் எங்கெங்கே போய் பண்ணுற இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ரெக்கார்டிங்ஸை நான் வந்து கொடுத்துடுவேன். இந்த ரெக்கார்டிங் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ரெக்கார்டிங், ஏஐஎம்எல்க்கு ஒரு 4 ஹவர்ஸ் ரெக்கார்டிங், மொபைல் ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ரெக்கார்டிங் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணுறது, எப்படி ஸ்மால் ஏஐஎம்எல் ப்ராஜெக்ட் பண்ணுறது, எப்படி ஸ்மால் ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கான ரெக்கார்டிங்ஸ் வந்து வச்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். பட் இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான் அது அவங்களால ஃபார்வர்ட் பண்ண முடியாது, டவுன்லோட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் லைசன்ஸ்டு. இது ப்ராப்ளம் ஆகும். ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸை கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் புக் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா, எல்லா பிளாட்ஃபார்மும் எங்கெங்கே இருக்குன்றதுக்கான ஒரு புக்கு க்ரியேட் பண்ணி அதில் எந்தெந்த டாப்பிக்கு இந்த இதுதான் லிங்க்கு, இந்த டாப்பிக்கு இதுதான் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் மாதிரி 2 to 3 பேஜஸ் தான் இருக்கும். அந்த புக்கில் வந்து ப்ராப்பராக கைட் பண்ணியிருப்பேன். இந்த லிங்க்கில் இங்கே போங்க, இந்த இடத்துல இந்த பர்ஃபார்ம் போகணும், இந்த லிங்க் எதுக்கு யூஸ் ஆகும், அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஒரு பிடிஎஃப் புக்கில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புக் இதுவும் வந்து ஃப்ரீ தான் நான் கொடுப்பேன். ராக்கெட் சயின்ஸ் கவர் ஆகும், ஏரோ மாடலிங், சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மேத்ஸ், ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் கான்செப்ட்ஸ் என்னென்ன கவர் ஆகும்னா, ஆப் டெவலப்மெண்ட், ஸ்போக்கன் டியூட்டோரியல் அப்படின்னு என்னென்னா ஒரு 200-300 ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான ஸ்போக்கன் டியூட்டோரியல் வந்து டியூட்டோரியல் புக் லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். அந்த டியூட்டோரியலில் எல்லா விஷயத்தையும் பயோகேஸ்னால் என்ன அதெல்லாம் அவங்க வந்து ஐஐடி ஸ்டூடெண்ட், ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் க்ரியேட் பண்ண அந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல்லாம் உங்களுக்கு அது எங்கே இருக்கும்ன்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்புறம் ஏஐஎம்எல் ப்ராஜெக்ட் பார்த்தோம். டூல்ஸ் ஃபார் டிசைன், ஹவு திங்ஸ் ஒர்க், திங்ஸ்லாம் அந்த வேர்ல்டில் இருக்க திங்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு பிளாட்ஃபார்மில். தென் ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் நாலேஜ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எல்லாமே இருக்கிற லிங்க்ஸ்லாம் இருக்கிற ஒரு பேக்கேஜாக இருக்க ஒரு புக்கை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன். ஸோ ஓகே, ஸோ கம்மிங் டு திஸ், ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கிட்ஸ் நாலேஜ் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம். திஸ் இஸ் மை ப்ரௌச்சர். இதை நீங்கள் வந்து நம்ம பேசின எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகுது. ஸோ பட் ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 99 ருபீஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நோ அடிஷ்னல் காஸ்ட். அதுக்கப்புறம் எந்த காஸ்ட்டுமே வந்து உங்ககிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. 99 ருபீஸ்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இதில் எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து ஒரு 1.5 ஹவர்ஸில் ஒரு கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு எல்லா ரெக்கார்டிங்ஸுமே உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே ஃப்ரீ கொடுத்துட்டோம் அப்படின்னா, உங்கள் ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக கைட் பண்ணலாம். வீக்கெண்டில் நீங்கள் கைட் பண்ணலாம். 1 hour ஸ்பெண்ட் பண்ணி 1 to 2 ஹவர்ஸில் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு சொல்லித்தரலாம். அவங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம். ஸோ ஃபார் 99 ருபீஸ்க்கு யூ கான் கெட் 1 plate ஆஃப் பிரியாணி. ஒரு மூவி டிக்கெட் கூட உங்களால் 99 ருபீஸ்க்கு வாங்க முடியாது. பட் இது உங்களோட ஃப்யூச்சர் ஸ்கில்லை உங்கள் குழந்தையோட நாலேஜாக அப்கிரேட் பண்ணணும், அவங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு அப் லெவல் பண்ணணும் அப்படின்னா இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க செஞ்சு பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயத்த அவங்க ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி கற்றுக்கும் போது தான் அவங்க நாலேஜ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகும்போது அவங்க பின்தங்கி இருக்க மாட்டாங்க. ஸோ 99 ருபீஸ் கொடுத்து இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாகவும் எனக்கு ரீச் பண்ணலாம். இல்லைனா உங்கள் ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன் வழியாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ ஷேர் ஆகுதுன்னா உங்கள் ஸ்கூல் கோஆர்டினேட்டரையும் நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற 99 ருபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணுவேன். பட் இது வந்து ஒரு வேல்யூ இருக்காது. ஸோ நம்ம ஃப்ரீயாக தானே வாங்கணும், நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் கற்றுக்கலாம்னு விட்டுருவாங்க. அட்லீஸ்ட் சம் அமௌண்ட் பே பண்ணால் தான் நம்ம பே பண்ணியிருக்கோன்ற ஒரு வேல்யூக்காக தான் இந்த 99 ருபீஸ். ஓகேங்களா? இது ஜஸ்ட் நாட் ரொம்ப அதிகமாக நான் உங்களுக்கு 1000லாம் வந்து இல்லை. ஜஸ்ட் அந்த ஆன்லைன் உங்களுக்கு 1 hour நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்க, அந்த ஸ்பெண்ட் டைமுக்கு தான் 99 ருபீஸ் ஐ எம் சார்ஜிங். ஸோ நான் வந்து ஆக்சுவல் சோஷியல் ஆக்டிவிட்டியாக தான் இந்த
விஷயத்த எல்லாமே எனக்கு தெரிஞ்ச நான் ஸ்டெம் எஜுகேஷனில் நான் லேர்ன் பண்ண விஷயத்த என்னோட கிட்டுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதர் கிட்ஸுமே அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் 1 hour ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். 1 to 1.5 hours பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 99 rupees தான். நோ மோர் அடிஷ்னல் காஸ்ட். ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த அமௌண்ட் வந்து என்னென்ன இன்க்ளூசிவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour ட்ரைனிங் நான் கொடுப்பேன், கைடன்ஸ் கொடுப்பேன், இது எப்படி யூஸ் பண்ணணும், அது என்ன இருக்குன்னு ஒரு கைடன்ஸ் இருக்கும், புக் கொடுப்பேன், நான் சொன்ன பார்த்தீங்களா புக்ஸ் இருக்கும், பேஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவேன், இந்த ரெக்கார்டிங்ஸும் கொடுத்துருவேன். ஸோ இட் cannot be downloaded and forwarded. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதனால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இந்த 1 hour கிளாஸ் அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா, கிட்ஸ் கேன் ப்ரிப்பேர் ஃபார் தேர் எக்ஸாம்ஸ் பை அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் கான்செப்ட் வித்தவுட் மெமரைசிங். தே இம்ப்ரூவ் தேர் டெக்னாலஜி லிட்ரஸி, தே இம்ப்ரூவ் த ப்ராக்டிக்கல் நாலேஜ், கிரிட்டிக்கல் லாஜிக்கல் திங்கிங், தே இம்ப்ரூவ் த கிரியேட்டிவிட்டி as well. ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் அமேசன் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி டோன்ட் மிஸ் திஸ். தேங்க்யூ ஆல்.